கேஸ் சிலிண்டர். இந்த கேஸ் சிலிண்டர் வந்து நாங்க பார்த்த காலம் தொடக்கம் அது கண்டுபிடிக்கப்பட்ட காலத்திலிருந்து ஏன் உருளை வடிவில் இருக்கு, ஏன் மற்ற வடிவங்கள்ல இல்ல அப்படின்னு நீங்க எப்பயாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? அது இந்த கேஸ் சிலிண்டர் வந்து உருளை வடிவிலே இருப்பதற்கான மிகப்பெரிய ஒரு காரணம் இருக்கு. அதை நான் உங்களுக்கு இந்த வீடியோல முழுமையாக விளக்கமாக சொல்ல போகிட்டேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆரம்ப காலத்துல ஆதிகால மனிதன் நெருப்பை கண்டுபிடித்ததிலிருந்து இன்று நாங்கள் மின்சார அடுப்பு பயன்படுத்துவது வரை பாரியோரு அடுப்பினுடைய புரட்சி இருக்கிறது, பாரியோரு வரலாறு இருக்கிறது. ஆரம்ப காலத்துல மனிதன் தீயை கண்டுபிடித்ததிலிருந்து நெருப்பை கண்டுபிடித்த நாள் முதல் தன்னுடைய உணவு தேவையை, தன்னுடைய சமையல் தேவையை பூர்த்தி செய்வதற்காக தரை வழியில வெட்டு வழியில தன்னுடைய சமையல் தேவையை தீயை கொண்டு பூர்த்தி செய்தார். அதற்கு பிறகு காலம் செல்ல இந்த மண், செங்கற்கள் என்பவற்றை கொண்டு அடுப்பை அமைத்து அதன் மூலம் தன்னுடைய சமையல் தேவையை பூர்த்தி செய்தார். இன்னும் கொஞ்சம் காலம் வளர 17ஆம் 18ஆம் நூற்றாண்டுகள்ல வார்ப்பிரும்பு அடுப்புகள் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில கண்டுபிடிக்கப்பட்டது. 17ஆம் 18ஆம் நூற்றாண்டுகள்ல வார்ப்பிரும்பு அடுப்புகள் தான் பிரபல்யமாக இருந்தது, அதுதான் வழக்கத்துல இருந்தது. அதற்கு பிற்பாடுதான் இந்த எரிபொருள் அப்படின்ற எரிபொருளின் மூலம் இயக்கக்கூடிய இந்த கேஸ் சிலிண்டர், எரிவாயு அடுப்புகள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த நாங்க கேஸ் சிலிண்டர் எரிவாயு பற்றி நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த கேஸ் சிலிண்டர்கள் ஆரம்ப காலத்துல 1910ஆம் ஆண்டுல வால்டர் ஸ்டெர்லிங்கால இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. வார்ப்பிரும்பு அடுப்புகளுக்கு பிறகு 17ஆம் 18ஆம் நூற்றாண்டுகளுக்கு பிறகு 1910ஆம் ஆண்டு வால்டர் ஸ்டெர்லிங் என்பவரால் தான் இந்த கேஸ் சிலிண்டர் எரிவாயு, எல்பிஜி வாயு அப்படின்றது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. தற்போதைய காலத்துல கேஸ் சிலிண்டர் இல்லாம எதுவுமே இல்ல. பிசினஸ்ல இருந்து, ஹோட்டல்ஸ்ல இருந்து, அதாவது வீட்டுல எதுலயுமே சமையல் எரிவாயு அப்படின்றது அந்த கேஸ் சிலிண்டர் இல்லாம எதுவுமே இல்ல அப்படின்ற மாதிரியான பாரிய பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கு. கேஸ் சிலிண்டர் வர்றதுக்கு முன்னாலேயே எங்களுடைய வீட்டுல எங்களுடைய அம்மா அப்பாக்களா இருக்கட்டும், பாட்டி தாத்தாவா இருக்கட்டும், எல்லாருமே விறகடுப்பு தான் பயன்படுத்தினாங்க. இப்போ அந்த விறகடுப்பு அப்படின்றதே அவங்க மறந்துட்டாங்க. அப்படின்ற ஒரு விஷயத்தையும் மறந்து கேஸ் சிலிண்டர் இல்லாம எதுவுமே இல்ல அப்படின்ற நிலைமைக்கு வந்திருக்கு. இப்போ நடக்கிற பிரச்சனைகள் கூட நாங்க பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். கேஸ் சிலிண்டருக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கறாங்க, இந்த விறகடுப்பு அப்படின்றது இடையில இருந்துச்சு, அதை நாங்க ஏன் மறந்துட்டோம் அப்படின்றது காரணம் என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அந்த இலகு அப்படின்ற ஒரு விஷயம். கேஸ் சிலிண்டர் மூலம் இலகுவாக அதை பற்ற வைத்து எங்களுடைய சமையல் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அதே விறகடுப்பு அப்படின்னதா ரொம்பவே கஷ்டம். இப்பத்தைய ஜெனரேஷன் விறகடுப்புல பயன்படுத்திருப்பாங்களா அப்படின்னு தெரியல. எங்களுடைய தாத்தாக்கள், எங்களுடைய அம்மா அப்பாக்கள் எல்லாருமே விறகடுப்பு, இப்பவுமே விறகடுப்பு பயன்படுத்துறவங்களும் இருக்கிறாங்க. அதிகமாக எல்பிஜி வாயு, எரிவாயு தான் கேஸ் சிலிண்டரை பயன்படுத்துறாங்க. கேஸ் சிலிண்டர் அப்படின்ற ஒரு விஷயம் ஏன் இந்த ஒரு காலப்பகுதியில மிகவும் முக்கியமாக கருதப்படுகிறது அப்படின்றத நாங்க பார்த்துட்டோம். இந்த கேஸ் சிலிண்டர் ஏன் உருளை வடிவில் இருக்கு, ஏன் உருளை வடிவில் தான் கட்டாயமா இருக்கணுமா, வேறு வேறு வடிவங்கள் இருக்கக்கூடாதா அப்படின்றதுக்கான பதில நான் உங்களுக்கு சொல்றேன். ஆமா, இந்த கேஸ் சிலிண்டர் நாங்க எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த கேஸ் சிலிண்டருக்குள்ள இருக்கிற இந்த எரிவாயு மிகவும் ஒரு அழுத்தமான ஒரு திரவ நிலையில இருக்கும். ஒரு அழுத்தமான திரவ நிலையில இருக்கும். அப்படி அழுத்தமான திரவ நிலை இருக்கும் போது இதுல இயற்பியல் விதி என்ன அப்படின்னு சொன்னா, இவ்வாறான ஒரு எரிபொருள் திரவ நிலை, அழுத்தமான திரவ நிலையில் இருக்கும் பொழுது இந்த உட்பகுதியில் அதை மூடிய ஒரு உள்ளுக்குள்ள ஒரு எரிபொருள் திரவ நிலை அழுத்த நிலையில் இருக்கும் பொழுது உட்புறத்துல எல்லா இடங்களிலுமே சமமாக பரவ வேண்டும், சமமாக பரவ வேண்டும். சிலிண்டருக்குள்ள அடைக்கப்படுற இந்த எரிவாயு அதிக அழுத்தத்துல திரவ நிலையில இருக்கும். அவ்வாறு திரவ நிலையில இருக்கிற இந்த எரிவாயு மூடப்பட்ட ஒரு கொள்கலன்ல அடைக்கும் பொழுது ஒரு சமமான உட்புறங்கள்ல சமமாக பரவ வேண்டும். சமமாக பரவல அப்படின்னு சொன்னா, இதே செவ்வக வடிவம், சதுர வடிவம், வேறு வேறு வடிவங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இந்த மூலைகள் இருக்கும் தானே, இந்த மூலைகள்ல தேங்கும் பொழுது அது பரவும் பொழுது அந்த மூலைகள் அதிகமாக பரவக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மற்ற வடிவங்கள்ல இருக்கும் பொழுது அது அழுத்தமான திரவ நிலை மூலை பகுதிகள்ல அதிகமாக தேங்கி நிக்கிறதால இது கசிவுகள் ஏற்பட்டு, அப்படி இல்லைன்னு சொன்னா அதை தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு அழுத்தம் ஏற்பட்டு இது வெடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது அப்படின்றதுதான் இதோட இயற்பியல் விதியாக இருக்கிறது. சதுர வடிவம், செவ்வக வடிவத்துக்குள்ள ஒரு அழுத்தமான திரவ நிலையை அடைப்பதை காட்டிலும் உருளை வடிவத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, உருளை வடிவத்துல எந்தவித மூலைகளோ எந்தவித தடங்கல்களுமோ இருக்காது. அது உருளை வடிவத்துல இருக்கும் பொழுது அந்த அழுத்தமான திரவ நிலை எல்லா இடங்களையும் சமமாக பரவி இருக்கும். அதுல வடிக்கிறதுக்கோ கசிவு ஏற்படுத்துறதுக்கோ எந்தவித வாய்ப்புகளும் இருக்காது. இது மிகவும் பாதுகாப்பான ஒரு வடிவமாக இருக்கிறது, பாதுகாப்பான முறையாகவும் இருக்கிறது.
சதுரம் செவ்வக வடிவங்கள்ல வேறு வடிவங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த மூலைகள் இருக்கும், அது தடங்கல்கள் இருக்கும், வெல்டிங் செய்திருப்பாங்க. அப்படியான இடங்கள்ல வந்து அது தேங்கும் பொழுது கசிவு ஏற்பட்டு வெடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுதான் முக்கியமான பெரிய காரணம். அது மட்டும் இல்லாம இந்த சிலிண்டரை வந்து ஒரு உருளை வடிவில் இருக்கிறதால ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்துவதற்கு மிகவும் எளிதாக இருக்கும். அதாவது இந்த வேற வேற வடிவங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதை கொண்டு செல்லும் மனிதர்களுக்கு காயங்கள், உராய்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் இல்லையா? எல்பிஜி சிலிண்டர்கள் வந்து ஒரு உருளை வடிவில் இருக்கிறதன் காரணமாக வந்து எங்களுக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறது வந்து மிகவும் இலகுவான ஒரு வழிமுறையாக இருக்கிறது. அதனை கையில் தூக்கி கொண்டு செல்வதாக இருந்தாலும் சரி, தரையில் இழுத்து கொண்டு செல்வதாக இருந்தாலும் சரி, இந்த சிலிண்டர்களை நகர்த்துவதற்கு மிகவும் இலகுவான ஒரு வடிவமைப்பாக இந்த உருளை வடிவம் இருக்கிறது. முதலாவதாக நாங்க கேஸ் சிலிண்டர்களை வந்து கொள்வனவு செய்யும் பொழுது எங்காச்சும் துவாரம் இருக்கிறதா அப்படின்றத கண்டறிய வேண்டும். அதுக்கு சோப்பு தண்ணீரை கொண்டு இலகுவாக கண்டறியலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. கேஸ் சிலிண்டர் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த கேஸ் சிலிண்டர்கள் வந்து மிகவும் அவதானமாக கையாள வேண்டிய ஒரு சாதனமாக இருக்கிறது. இந்த கேஸ் சிலிண்டர்களை எப்போதும் நிமித்தி தான் வைக்க வேண்டும், சாய்த்து வைக்க கூடாது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாது மின் சாதனங்கள், அடுப்புகள் மற்ற தீப்பற்றக்கூடிய இலகுவாக தீப்பற்றக்கூடிய இடத்திலிருந்து மிகவும் விலக்கி வைக்கிறது நல்லது. அது மட்டுமில்லாது கேஸ் சிலிண்டருக்கும் அடுப்புக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு இடைவெளி இருக்க வேண்டும். கேஸ் சிலிண்டருக்கு மிக உயரத்துல தான் வந்து அடுப்பை வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. கேஸ் சிலிண்டரை வந்து மிக அடைப்பான பகுதியில வைக்காம காற்றோட்டமான ஒரு இடத்துல வந்து வைக்கிறது எங்களுக்கு வந்து பாதுகாப்பானதாக இருக்கும். பொதுவா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பல்வேறு இடங்கள்ல வந்து இந்த கேஸ்ல பயன்படுத்துற இந்த ரப்பர் குழாய்கள், இணைப்பை ஏற்படுத்த ரப்பர் குழாய்களை பல இடங்களாக மாற்றாமல் பயன்படுத்துவார்கள். இது பல்வேறு ஆபத்துகளையும் விபத்துகளையும் ஏற்படுவதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது. இந்த ரப்பர் குழாய்களை ஒரு வருடத்துக்கு ஒரு தடவை நிச்சயமாக மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. எரிவாயு நிறுவனத்தால் வழங்கப்படுற ரப்பர் குழாய்களை 5 வருடங்களுக்கு பயன்படுத்தலாம். அது அந்த அளவுக்கு உறுதியாக இருந்தாலும் கூட அந்த ரப்பர் குழாய்கள்ல எண்ணெய்கள், கிரீசுகள் இருந்தால் அவற்றையும் நாங்கள் உடனடியாக மாற்றி வேறொரு புதியதை மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது மிகவும் எங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய விடயங்களாக இருக்கிறது. எனவே கேஸ் சிலிண்டர்களை பயன்படுத்தும் பொழுது அது எவ்வாறு பயன்படுத்துவது, எவ்வாறு அதனை கையாள்வது, அவசர நிலைமைகளின் பொழுது எவ்வாறு அதனை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்துக்கொள்வது போன்ற அனைத்து அறிவுகளையும் பெற்றுக் கொள்வது மிக முக்கியமானதாக இருக்கிறது.